ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 12 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சட் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சில சிம்பிளிஃபிகேஷன் மாடல் கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மாடல் தான். இந்த மாடலை இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு 3 டைப் இருக்கு. இந்த 3 டைப்பே நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியாவே இதை நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து இஃப் டினாமினேட்டர் இஸ் சேம் அஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க கொஸ்டின் என்ன, த வேல்யூ ஆஃப் 99 95/99 into 99. இதுக்கு இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி எல்லா நம்பரும் அப்படியே குழப்பி போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ பாருங்க, இதுல வந்து இந்த 99 95/99 இருக்குல்ல, இந்த முதல் பார்ட். ஓகேவா? இந்த 99 95/99ங்கிறது ஒரு நம்பர் இன்டு 99ங்கிறது ரெண்டாவது நம்பர். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா 99 95/99ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் வந்து வெறும் 99. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? சோ முதல் நம்பர் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு மிக்சட் ஃபிராக்ஷனா இருக்கு. ஓகேங்களா? முதல் நம்பர் என்னவா இருக்கு? ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன். மிக்சட் ஃபிராக்ஷனா என்ன? ஒரு ஹோல் நம்பரும் ஃபிராக்ஷனும் மிக்ஸ் ஆயிருக்கிறதா மிக்சட் ஃபிராக்ஷன். அப்போ இந்த மிக்சட் ஃபிராக்ஷன் தான் எப்படி இருக்கு? 99 95/99ன்னு இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்? 99 கூட மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? சோ இப்படித்தான் இருக்கு. இதை வந்து நம்ம எடுத்து எழுதும் போது நார்மலா இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? சோ லாஜிக் வே எப்படி பண்ணணும் அப்படின்னா, எனக்கு எப்படி இருக்கு? 99. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ 4.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4.5. 4 1/2. இது என்னது? ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேவா? சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 4.5ன்னா என்ன அர்த்தம்? 4ம் ஒரு அரையும் சேர்ந்ததுதான் 4.5. அப்போ இந்த 4.5ங்கிற இந்த மிக்சட் ஃபிராக்ஷன் நான் எப்படி எழுதலாம்? 4 தனியாவும் இந்த ஆஃப் தனியாவும் எழுதி 2க்கு நடுவில் பிளஸ் போடலாம். இதுக்கு அதான் அர்த்தம். ஓகேவா? 4 1/2 நீங்க 4 + 1/2 எழுதலாம், தப்பு இல்லை. உதாரணத்துக்கு 4 1/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 1/3 இருக்கு. இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 4 + 1/3 எழுதிக்கலாம். இப்போ 7 2/3 இருக்கு. 7 2/3 இருக்குன்னா என்ன அர்த்தம்? 7 2/3னா நீங்க இதை 7 + 2/3 எழுதிக்கலாம். அப்போ எல்லா மிக்சட் ஃபிராக்ஷனுமே ஒரு ஹோல் நம்பர், ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் கலந்ததுதான் அந்த மிக்சட் ஃபிராக்ஷன். அப்ப நீங்க அதை எடுத்து எழுதும் போது என்ன பண்ணிக்கலாம்? அந்த முழு நம்பர் தனியா, அந்த ஹோல் நம்பர் தனியா பிளஸ் போட்டு அந்த ஃபிராக்ஷன் பார்ட் தனியா எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க என்ன இருக்கு? 99 95/99 இருக்கா? அதை நீங்க எடுத்து எழுதும் போது எப்படி பண்ணிக்கலாம்னா 99 பிளஸ் 95/99 எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இன்ட்டு போட்டு 99. கிளியரா புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் இந்த மிக்சட் ஃபிராக்ஷனா இருக்கிறத பிரிச்சு எழுதிக்கிட்டேன். ஹோல் நம்பர் தனியா, ஃபிராக்ஷன் பார்ட் தனியா பிரிச்சு பிளஸ் போட்டு எழுதி இருக்கிறேன். இன்ட்டு என்ன பண்ணிருக்கோம்? 99. இப்போ இதை சால்வ் பண்ண போறோம். சோ வழக்கமா இங்க பாருங்க, உள்ள பிளஸ் போட்டு இருக்கு, வெளியே 99 மல்டிப்ளை பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 99 எடுத்துட்டு வந்து இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். மறுபடியும் 99 எடுத்துட்டு வந்து இந்த செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் 99 இந்த 99 மல்டிப்ளை பண்ணும்போது 99 into 99 என்ன ஆகும்? 99 ஸ்கொயர். இப்போ 99 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 9801 பிளஸ். 9801 பிளஸ். இப்ப அடுத்த பாருங்க, இந்த 99 கொண்டு வந்து இந்த 95/99 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 95/99 into 99னா இந்த 99 இந்த 99 கேன்சல் ஆயிட்டு என்ன மட்டும் எனக்கு இருக்கும்? வெறும் 95 மட்டும் இருக்கும். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 9896 நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் டி 98 96 9896. இவ்வளவுதாங்க கேள்வி. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப ஈஸியா பண்ணியாச்சு. என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த மிக்சட் ஃபிராக்ஷன் மட்டும் பிரிச்சு எழுதிட்டு உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிம்பிளா வந்துடும். இங்க உங்களுக்கு பெரிய விஷயம் நீங்க யோசிக்க கூடியது என்ன, இந்த 99ஐயும் இந்த 99ஐயும் பெருக்கி அந்த 99 into 99 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதா இங்க ஒரு பெரிய வேலையா இருக்கும். மத்தபடி இந்த கொஸ்டின்ல வேற எந்த கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது லாஜிக்கா இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கான ஒரு முறை. இப்போ இதே கேள்வியை வந்து நீங்க லாஜிக் இல்லாம எப்படி நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல போடுறது, அதுக்கான ட்ரிக் என்னங்கிறத பார்த்தலாம். இந்த ஸ்டெப் எல்லாம் கூட தேவையில்லை. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இதுக்கு இதான் ஆன்சருங்கிறது நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். அது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின் நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன், டினாமினேட்டர் இஸ் சேம் அஸ் மல்டிப்ளையர்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மிக்சட் ஃபிராக்ஷன் இருக்கா, இந்த மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் பார்ட்டும்
இங்க இருக்கக்கூடிய இந்த மல்டிப்ளையர் பார்ட்டும் சேமா இருக்கும். பாருங்க இங்க 99 இருக்கு, இங்க என்ன இருக்கு 99 இருக்கு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைப் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டைப் படி ஒரு மிக்சட் ஃபிராக்ஷனும் ஒரு நம்பரும் மல்டிப்ளை ஆகுது. அப்படி மல்டிப்ளை ஆகும்போது மிக்சட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? நான் மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இந்த 99ம் இந்த 99ம் சமமா இருக்கணும். இருந்ததுன்னா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, கவலைப்பட தேவையில்ல. இது இல்லாத மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வேற வழி இருக்கு. அதை நான் அடுத்த டைப்ல சொல்றேன். சரியா? சோ இப்ப இந்த இடத்துல இந்த 99 99 சேமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன ட்ரிக் அப்ளை பண்ண போறோம்னா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இங்க எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க? 99. இவங்க இங்க எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க? 99. சரியா? சோ அப்ப நேரா என்ன பண்ண போறேன்? இங்க வந்து அந்த 99 எழுதிடுறேன். சரியா? இங்க எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க? 99. அந்த 99 எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்தது நீங்க பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இங்க இந்த மிக்சட் ஃபிராக்ஷன்ல எனக்கு இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் என்னங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? மல்டிப்ளையர் என்னங்கிறத பார்க்கணும். 99 99 எழுதியாச்சு. அடுத்தது இந்த மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல் நம்பர் என்னங்கிறத பார்க்கிறேன். அதுவும் 99. இப்போ இந்த இடத்துல 99 இருக்குன்னா இது ஒரு 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? எப்பவுமே இந்த இடத்துல அதே மாதிரி தான் தருவாங்க. 99 இல்லைன்னா 999 இந்த மாதிரி வர மாதிரி தான் இந்த கொஸ்டினோட ஃபார்மட்டே இருக்கும். அதுல எந்த குழப்பமும் கிடையாது. ஸோ இங்க 2 9 இருக்கா? அப்போ இங்க 2 9 இருக்குதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 2 9 எழுதக்கூடாது. 2 9 இருக்குன்னா நீங்க 2 0 போடணும். ஸோ ஷார்ட் ட்ரிக் அப்படிங்கிறது வந்து அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான். இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப் எல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்குதுன்னா நீங்க இப்படியே பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ட்ரிக்கை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், நீங்க ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 99க்கு 99 போட்டேன். இங்க இருக்கக்கூடிய 99 2 9 இருக்கிறதுனால 2 0 போட்டிருக்கேன். 3 9 இருந்தா 3 0 போடுவேன். ஓகேவா? ஸோ இதை எழுதிட்டு நெக்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய வேலை என்ன தெரியுமா? மைனஸ். ஓகேவா? ஸோ எப்பவுமே மைனஸ் தான். மைனஸ் போட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? இப்ப நேரா இந்த ஃபிராக்ஷன் பார்ட்டுக்கு வாங்க. இந்த ஃபிராக்ஷன் பார்ட்ல நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் பாருங்களேன். நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் பார்க்கும்போது நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்க 95 இங்க 99 ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. அந்த 4 இங்க கொண்டு போட்டுருக்கோம். ஆன்சர் வந்துருச்சா? 9900 இருந்து 9900 இருந்து 4 கழிச்சு எவ்வளவு வரும்? 9896. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? சோ இந்த ஆன்சரும் கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. சொன்ன தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். நம்ம எளிமையா இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. புதுசா நம்ம இதை பார்க்கும்போது என்னடா இது ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தோணும். ஆனா ரொம்ப ஈஸியான டைப் தான். ஓகேவா? சோ இதுலயே நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க இப்ப இந்த கேள்வி எடுத்துக்கோங்க. இந்த கேள்வியை நீங்க நார்மலா சால்வ் பண்ணாலும் சரி, நான் ட்ரிக்லயே சால்வ் பண்ணேன். நம்ம ட்ரிக்ல சால்வ் பண்ணும்போது என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளையர் என்னங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த கேள்வியில அதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா இங்க டினாமினேட்டரும் இந்த மல்டிப்ளையரும் சேமா இருக்கு. பாருங்க இங்கே 99 இருக்கு, இங்கே 99 இருக்கு. ஸோ ட்ரிக் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ ட்ரிக் அப்ளை ஆகும்போது என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க? 99ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ 99 போட்டுக்கலாம். அடுத்தது இங்க முன்னாடி என்ன? இந்த ஹோல் நம்பர் பார்ட் என்ன இருக்கு? இந்த மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் பார்ட்ல எத்தனை 9 இருக்கு? 3 9 இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? 3 0 போடணும். அடுத்த மைனஸ் போட்டுட்டு இங்க 98/99 இருக்கா? 98/99 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அவ்வளவுதான். சோ 99,000 இருந்து ஒரு 1 கழிக்கணும். 99,000 இருந்து ஒரு 1 கழிக்கணும். அப்ப எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 98,999. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு இங்க ஆப்ஷன் ஏ கிடைக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ கிடைக்கும். டைரக்டா ஒரே ஸ்டெப்ல நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி போட்டாச்சு. அடுத்த கேள்வி இங்க பாருங்க. இங்க நமக்கு இங்க என்ன இருக்கு? 999ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இங்க டினாமினேட்டர் என்ன இருக்கு? 999 இருக்கு. ஓகேவா? சோ இங்கேயும் 999 இங்கேயும் 999 ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகும். சோ ட்ரிக் படி எழுதும் போது இங்க 3 9 இருக்கா? சோ அதனால என்ன பண்ணிக்கலாம்? 39 போட்டுக்கலாம். 39. இங்க எத்தனை 9 இருக்கு? 3 9 இருக்கா? அதனால 3 0 போட்டுக்கலாம். மைனஸ் இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க? 994 இங்க 999 டிஃபரன்ஸ் வந்து 5 இருக்கு. சோ 5 போட்டுக்கலாம். அப்போ இந்த நம்பர்ல இருந்து 5 மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குதுங்கிறத பார்க்கணும். அப்ப 9989995. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆக நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா இந்த மாடல்? ஓகேவா? சோ வந்து ஒரு மிக்சட் ஃபிராக்ஷனையும் ஒரு ஃபிராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அதுல வந்து இந்த மிக்சட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரும் இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பரும் சேமா இருந்தா இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்றோம். ஓகேவா? அடுத்த கேள்வி. இப்ப அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் மாடல். இப்ப இந்த மாடல்ல வந்து இது இப்படித்தான் இருக்கும். முன்னாடி ஒரு 1/8 இருக்கு. பிளஸ் அடுத்து வந்து என்ன இருக்கு? ஒரு 999 791/792 இன்டூ 99. ஓகேவா? அப்போ 1/8 தனி கூட்டல்
ஒரு மிக்சட் ஃபிராக்ஷனையும் அடுத்தது இன்டூ ஒரு 99ஐயும் மல்டிப்ளை பண்ணி இதை நீங்க 1/2 கூட கூட்டணும், உங்களுக்கான ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இந்த கேள்வி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கும். என்னன்னா இங்க பாருங்க, இங்க 99 இருக்கு, இங்க டினாமினேட்டர் பாருங்க 792 இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேமா இல்ல, அதனால இது ஃபர்ஸ்ட் டைப்ல வரப்போறது கிடையாது. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைப்ல வராம போயிடுச்சுன்னா, இந்த செகண்ட் டைப்ல இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து 1 இருக்கும். இந்த நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுதான் கொடுப்பாங்க இந்த மாதிரி கேள்விகள்ல? 1 தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம லாஜிக்கா சால்வ் பண்ணலாம். லாஜிக்கா சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் என்னங்கறத நான் சொல்றேன். சரியா? சோ இதுவுமே ஈஸியா தான் இருக்க போகுது. முதல்ல என்ன பண்ணுவோம் நம்ம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1/8 இருக்கு. ஓகேவா? சோ 1/8 பிளஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 999 791/92 இருக்கா? இப்ப இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நான் பண்ண போறேன். என்னன்னு பாருங்க. இத வந்து வழக்கமா நான் எப்படி சொன்ன போன கொஸ்டின்ல 999 தனியா 999 பிளஸ் 791/792 எழுதலாம்னு சொன்னால அந்த மாதிரி நான் இங்க எழுதல. இங்க வித்தியாசமா எழுத போறேன். இதை நான் ஆல்ரெடி நான் போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்திருக்கேன். என்ன சொன்னேன்? இப்போ 1/2 இருக்கு. இந்த 1/2 ரெண்டு விதமா எழுதலாம். 1 பிளஸ் 1/2ன்னு எழுதலாம், அல்லது 2 மைனஸ் 1/2ன்னு எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு மிக்சட் ஃபிராக்ஷனை எப்படி நம்ம பிளஸ் வர மாதிரி பிரிச்சு எழுதுறது, எப்படி நம்ம மைனஸ் வர மாதிரி பிரிச்சு எழுதுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கா, இதை நான் மைனஸ் வர மாதிரி பிரிச்சு எழுத போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 3 4/7 இருக்கு. சரியா? 3 4/7 இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 பிளஸ் 4/7 எழுதினாலும் தப்பு இல்ல. அப்படி இல்லையா? 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. அப்போ 4 போட்டு மைனஸ போட்டு இங்க 4 7 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. ஸோ 3/7 எழுதினாலும் தப்பு இல்லை. புரியுதா? 3 பிளஸ் 4/7 எழுதலாம், அல்லது 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4 எழுதி இங்க மைனஸ் போட்டு டினாமினேட்டர்ல 7 தான், ஆனா இங்க 4 எழுதக்கூடாது. 7ல 4 போக பேலன்ஸ் எவ்வளவுங்கிறத எழுதணும். ஓகேவா? ஸோ இது இன்னும் கூட புரியறதுக்காக இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். பாருங்க, 7 9/14 இருக்கு. இது எப்படி எழுதுவீங்க? 7 9/14 7 பிளஸ் 9/14 எழுதலாம், அல்லது 8 மைனஸ். ஓகே, 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8 மைனஸ் டினாமினேட்டர்ல 14 தான். ஆனா மேல என்ன எழுதணும்னா, இந்த 14க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். 14க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? நமக்கு 5. ஸோ 8 மைனஸ் 5/14 எழுதலாம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு இந்த மாதிரி மைனஸ் போட்டு எல்லா மிக்சர் ஃபிராக்ஷன் நம்மளால எழுத முடியும். அதை தான் இங்க நான் ஃபாலோ பண்ண போறேன். இங்க என்ன இருக்கு? 999 791/92 இருக்கா? அப்ப இதை நான் மைனஸ் வர மாதிரி எழுதுறேன்னா 999க்கு அடுத்த நம்பர் என்ன? 999க்கு அடுத்த நம்பர் என்ன? 1000. ஸோ 1000 மைனஸ் போட்டுட்டு டினாமினேட்டர்ல 792 போட்டுக்கிறேன். அப்ப நியூமரேட்டர்ல என்ன எழுதுவேன்? டிஃபரன்ஸ் எழுதுவேன். 791க்கும் 792க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. ஓகேவா? புரியுதா? ஸோ என்ன பண்ண, இந்த மிக்சட் ஃபிராக்ஷனை இந்த மாதிரி மைனஸ் வர மாதிரி எழுதிட்டேன். அடுத்தது இன்டூ என்ன இருக்கு? 99 இருக்கு. இன்டூ என்ன இருக்கு? 99 இருக்கு. ஓகே, கிளியரா? ஸோ ஓகே, இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்க 1/8 இருக்கு, பிளஸ் இருக்கு, அடுத்த பிராக்கெட் குள்ள ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க இன்டூ 99 இருக்கு. ஓகேவா? அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இந்த மல்டிபிளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிராக்கெட் குள்ள உள்ளது ஒரே நம்பரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒரே நம்பர் தான் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ இங்க இன்டூ 99 இருக்கு. ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும்? மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது இங்க எனக்கு பிராக்கெட் இருக்கிறதுனால இந்த 99 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் பாருங்க, 1/8 பிளஸ் இந்த 99 உள்ள போகும்போது 99 இன்டூ 1000 என்ன ஆகும்? 99,000 மாறும், மைனஸ் 1/792 இருக்கு. இதை நீங்க 99ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 99ஆல இங்க நீங்க பெருக்கும்போது என்ன ஆகும்னா 99/792 வரும். இதை நீங்க அடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் 11 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 9 டைம்ஸ், இங்க வந்து நமக்கு 72 டைம்ஸ். அடுத்த 9 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 1, இங்க 8. அப்போ இது எப்படி மாறிடுச்சு பாருங்க, 1/8 பிளஸ் 99,900 மைனஸ் ஒரு 1/8. அப்ப இந்த பிளஸ் 1/8 மைனஸ் 1/8 0 ஆயிடும். ஃபைனலா நமக்கான ஆன்சர் என்ன மட்டும் கிடைக்குது? 99,000 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 99,000. இதுதான் லாஜிக்கா இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கான வழி. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இந்த செகண்ட் டைப்ல கொஸ்டின் இந்த மாதிரி மாடல்ல தான் இருக்கும். சரியா? அப்போ இப்போ இந்த கொஸ்டின் லாஜிக்கா எப்படி சால்வ் பண்றோங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த கொஸ்டினுக்கான ட்ரிக் என்ன?
இதை எப்படி நம்ம ஈஸியா ஒரே ஸ்டெப்ல கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இங்க என்ன இருக்கு, முன்னாடி ஒரு 1/8ங்கிற ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. இந்த 1/8 ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். இங்க மல்டிப்ளையர் என்ன, 99. மல்டிப்ளையர் என்ன, 99. ஓகேவா? அதே மாதிரி கீழே இங்க என்ன நம்பர் இருக்கு, டினாமினேட்டர்ல 792. இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டினாமினேட்டர் இந்த மல்டிப்ளையர்ல எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்ப 99 8ஆல பெருக்குனாதான் 792. 99 8ஆல பெருக்குனாதான் 792. அப்போ அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, 1/8 போட்டு வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ல நான் அதை காட்டுறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டா இது இதே ஃபார்மெட்ல தான் இருக்கும். நமக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சதானே இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இங்க ஏன் 1/8 போட்டிருக்காங்கன்னா இங்க 99 அதை 8ஆல பெருக்குனாதான் இந்த டினாமினேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? டினாமினேட்டர் உங்களுக்கு 792 வரணும்னா 99 8ஆல பெருக்குனாலதான் கிடைக்கும். அதனாலதான் இங்க 1/8 இருக்கு. ஓகேவா? சோ இங்க 1/8 போட்டிருக்கணும். அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மல்டிப்ளையரோட 8 டைம்ஸ் இதுவா இருக்கணும். ஓகேவா? ஒருவேளை இங்க 1/4 போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டர் என்னவா இருக்கும்னா 99 இன்டு 4 என்ன வருமோ அதான் டினாமினேட்டர்ல இருந்திருக்கும். நியூமரேட்டர் இருந்திருக்கும், டினாமினேட்டர்ல இருந்து 1 கம்மியா இருந்திருக்கும். புரியுதா? சோ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு பிரச்சனை கிடையாது. சோ இப்ப இதுக்கான ட்ரிக் என்னங்கிறத நான் டைரக்டா சொல்லிடுறேன் பாருங்க. இங்க மல்டிப்ளையர் என்ன, 99. ஓகே, மல்டிப்ளையர் என்ன, 99 போட்டுருங்க. அதே மாதிரி இந்த மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல் நம்பர் பார்ட்ல எத்தனை 9 இருக்கு, 3 9 இருக்கு. சோ 3 0. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இவ்வளவுதாங்க ட்ரிக். போன மாடலை விட இந்த மாடலுக்கு ட்ரிக் ரொம்ப ஈஸி. சரியா? ட்ரிக் ரொம்ப ஈஸி. இந்த 99 எழுதிட்டேன். இங்க 3 9 இருக்கிறதுனால 3 0. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 99,000. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப இதுல பாருங்களேன், இந்த இடத்துல 1/5 இருக்கா? இங்க பாருங்க என்ன நம்பர் இருக்கு, 495 இருக்கு. அப்ப 99 இன்ட்டு 5 தான் எனக்கு என்ன வரும், 495. அதனாலதான் எனக்கு 1/5 போட்டிருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி பாருங்க, 495 போட்டிருக்காங்க. மேல 1 கம்மியா இருக்கா? இந்த நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், இங்க என்ன இருக்கு, 99 இருக்கு. இங்க 3 9 இருக்கு. அப்போ இதுக்கும் ஆன்சர் என்னதான், 99,900. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கும் விடையாக இருக்கும். தெளிவா புரிஞ்சுதா? இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னும் 2 3 கொஸ்டின் கூட எழுதுறேன் பாருங்க. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் என்னவா இருக்குங்கிறத நம்மளே கெஸ் பண்ணுவோம். நானே கொஸ்டின் ஃபார்ம் பண்றேன். ஒருவேளை 1/2 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல 1/2 போடுறேன். 1/2 போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம 999 போட்டிருக்கோம். சரியா? 1/2 போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம 999 போட்டுட்டு இங்க 1/2 இருக்கா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன போடுவேன்னா 99 இன்டு 2 எவ்வளோ, 198. மேல 197 இன்டூ 99. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 99 2ஆல பெருக்குனாதான் 198. அப்ப இங்க என்ன இருக்கு, 1/2 இருக்கு. அப்ப இங்க ஆன்சரும் என்னதான், 99,000 தான். 99,000 தான். அப்போ ஒருவேளை இங்க 1/3 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டின் எப்படி மாறி இருக்கும், இங்க டினாமினேட்டர்ல இங்க இன்டூ 99னா இங்க நீங்க போடக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னா 99 இன்டூ 3 என்ன வருங்கிறது சொல்லலாம். அப்ப 297. அப்ப மேல என்ன இருந்திருக்கணும், 296 இருந்திருக்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்ப இங்க 3 போட்டா இங்க 99 இன்டூ 3 தான் இங்க வேல்யூவா இருக்கும். அதுல இருந்து 1 கம்மி தான் இங்க வந்திருக்கும். சோ இதுக்கும் ஆன்சர் என்னதான், 99,000 தான். சோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. புரியுதா? சோ இந்த மாடல்ல ட்ரிக் நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப இது மாதிரி கேட்டாலே 99,000 தானான்னு சொல்லிட்டு கிடையாது. இதுல மாறலாம், நம்பர்கள் மாறலாம். என்ன மாறலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதே இது 1/2 போட்டு பிளஸ் போட்டு இங்க 99. ஓகேவா? இங்க 197 டிவைடட் பை 198 இன்டூ 99 வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுவீங்க, இங்க 1/2 இருக்கு, 99 2ஆல பெருக்குனா 198 வந்துருச்சு. ஓகே, ஆன்சர் போடும்போது இங்க 2 9 இருக்கா? இப்போ இங்க 2 9 போட்டுக்கணும். இங்க எத்தனை 9 இருக்கு, 2 9 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன, 2 0. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 99,000 தான் போட்டாகணும். கொஸ்டினுக்கான ஆன்சர் 99,000 தான் நீங்க போட்டாகணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கிளியரா புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ இதே மாதிரி இன்னொரு மாடல் கூட நான் எழுதுறேன் பாருங்க. இப்போ 1/3 இருக்குன்னு வச்சுக்கோ. 1/3 இல்ல 1/2 போட்டுக்கலாம். ஒரு சின்ன நம்பராகவே எடுத்துக்கிறேன். 1/2 போட்டுக்கிறேன். ஒரு சின்ன மாற்றம். 1/2 பிளஸ் 99 இங்க இன்டூ 999 இருக்கு.
சரி, இங்க 999 இருக்கு. அப்ப இங்க 999னா 999 இன்ட்டு 2 என்னங்கிறத இங்க எழுதணும். சரியா? 999 இன்ட்டு 2 தான் இங்க கீழே கேட்டு வச்சிருந்திருப்பாங்க. அப்ப 999 நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1998 வரும். இங்க 1997 இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? இது நானா ஃபார்ம் பண்ண கொஸ்டின் தான். இந்த பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க எனக்கு என்ன இருக்கு பாருங்க. இங்க எனக்கு மல்டிப்ளையர் என்ன 999. அப்ப 999 2ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன வரும்? அதே தான் இங்க வந்திருக்கு 1998. அதனால இங்க என்ன இருக்கு 1/2 இருக்கு. இங்க எனக்கு ஹோல் நம்பர் பார்ட் என்ன இருக்கு 99 தான் இருக்கு. ஸோ நீங்க சேம் இதே கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இங்க என்ன வேல்யூ இருக்கு 999 3 9 இருக்கா? அப்ப 3 9 எழுதிக்கோங்க. இங்க ஹோல் நம்பர் பார்ட்ல எத்தனை 9 இருக்கு? 2 9 தான் இருக்கா? ஸோ 2 0 போட்டுக்கோ. அவ்வளவுதான். நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மல்டிப்ளையரை எத்தனை டைம்ஸ் பண்ணி இந்த டினாமினேட்டர் கொண்டு வந்திருக்காங்க? 2 டைம்ஸ் பண்ணாங்கன்னா இங்க 1/2 இருக்கா? 3 டைம்ஸ் பண்ணாங்கன்னா இங்க 1/3 இருக்கா? 4 டைம்ஸ் பண்ணாங்கன்னா இங்க 1/4 இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். ஆனா அப்படி இருக்கிற மாதிரி தான் இந்த மாடலே கேட்பாங்க. அதுதான் நான் சொல்ல வரது. தெளிவா புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நீங்களே ஃபார்ம் பண்ணலாம். இப்படி ஃபார்ம் பண்ணா இது எல்லாத்துக்குமே ஒரே ஷார்ட் ட்ரிக் தான். சோ 2 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சிம்பிளான டைப்ஸ் தான். இதுல பாருங்க 1/7 இருக்கா? 1/7 இருக்கு. இங்க 99 இருக்கு. இங்க என்ன இருக்கு 999 இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான். இங்க 999 இங்க 99 இருக்கு. அப்ப இங்க 99 99 7ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 693 கிடைக்கும். அதனாலதான் இங்க 1/7 இருக்கு. அப்ப நீங்க இதுக்கு ஆன்சர் என்ன தான் போடுவீங்க? 99 000 தான் போடுவீங்க. மேல பாருங்க 692 693 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. சோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது இந்த மிக்சட் ஃபிராக்ஷன்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீரிஸ் டைப் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்க 999 1/5 பிளஸ் 999 2/5 பிளஸ் 999 டாட் டாட் வச்சு 999 4/5 வரைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? 1/5 2/5. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல என்ன வரப்போகுது? 3/5 வரப்போகுது. ஓகேவா? சோ இது எல்லாத்தோட டோட்டல் கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த ஹோல் நம்பர் தனியா ஃபிராக்ஷன் தனியா பிரிச்சிருங்க. அப்போ இதுல வந்து இந்த இடத்துல பாருங்க எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகணும்? ஒரு 999 3/5 வந்து வந்திருக்கணும். அப்படின்னா 1/5 2/5 3/5 4/5 வந்திருக்கணும். இப்போ இதை நான் ஃபுல்லா ஆட் பண்றதுக்காக என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு 999 இருக்கு, இங்க ஒரு 999 இருக்கு, இங்க ஒரு 999, இங்க ஒரு 999. அப்ப 4 தடவை 999 எழுதணும். அப்ப 999 பிளஸ் 999 பிளஸ் 999 பிளஸ் 999. அப்போ ஒரு 999 4 தடவை கூட்டுறதும் ஒண்ணுதான், அதை 4ஆல பெருக்கிறதும் ஒண்ணுதான். சோ 4 999 இருக்கிறதுனால 999 இன்டூ 4 எழுதிருக்கிறேன். பிளஸ் அடுத்தது நம்ம ஃபிராக்ஷன் பார்ட் எடுத்து எழுதிக்கலாம். 1/5 பிளஸ் 2/5 பிளஸ் 3/5 பிளஸ் 4/5. ஓகேவா? சோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடும்போது 999 4ஆல பெருக்குனா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 999 இன்ட்டு 4ன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3996 கிடைக்கும். பிளஸ் இங்க ஃபுல்லா டினாமினேட்டர் 5 தானே இருக்கு. அதனால டினாமினேட்டர் 5 எடுத்து நியூமரேட்டர் ஆட் பண்ண 4 3 7 2 9 10. ஸோ 10/5 அடி கொடுத்தா 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 3998 நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இவ்வளவுதான். ஸோ நீங்க வந்து ஹோல் நம்பர் பார்ட் தனியா ஃபிராக்ஷன் பார்ட் தனியா பிரிச்சு ஆட் பண்றீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஈஸி தான். இதுல ஒன்றும் கஷ்டம்லாம் இருக்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கேயே அதே மாதிரி தான் 777 1/5 777 2/5 777 3/5 777 4/5. ஸோ NTPC CBT 1 2021 கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெத்தட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வருதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான மிக்சட் ஃபிராக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் டைப் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட GS for Android அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நமக்கான கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இதே சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.